அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கவிதா. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள் என்றாலும் என் அழகும் மிடுக்கும் ஒரு பணக்கார பெண்ணுக்கு உரியது என்றுதான் சொல்வேன். கண்ணாடியில் என் முகத்தை பார்க்கும்போது நானே பிரமித்தும் போவேன். என் இந்த அழகுக்கு நான் கொஞ்சம் ஆணவமாகவும் அலட்சியமாகவும் இருப்பது தப்பில்லையே. அதனால்தான் வீட்டு வேலைகளை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுவதே இல்லை. பாத்திரங்கள், துணிகள், சுத்தம் செய்வது என எல்லாவற்றையும் என் அக்காவான மாலதி தான் பார்த்து கொள்வாள். மாலதி மிகவும் பொறுமையானவள். எந்த வேலையும் முகம் சுளிக்காமல் செய்வாள். அதனால் அம்மாவுக்கு அவளை மிகவும் பிடிக்கும். எப்போதுமே மாலதி எவ்வளவு நல்லவள், வீட்டை எப்படி பார்த்து கொள்கிறாள் என்று அவளை புகழ்ந்து கொண்டே இருப்பார். இதை கேட்கும்போது எனக்கு எரிச்சலாகவும் இருக்கும். என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட நல்ல விதமாக சொல்ல மாட்டார். ஒரு நாள் அம்மா என்னை பாத்திரம் கழுவச் சொன்னார். நான் என் மென்மையான கைகளை பார்த்தேன். அம்மா, இந்த கைகள் பாத்திரம் கழுவினால் சொரசொரப்பாகி விடுமே, அது என் அழகுக்கு நல்லதல்ல. மாலதி அக்கா இருக்கிறாள் அல்லவா, அவளை செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு நான் வந்துவிட்டேன். சிறிது நேரத்திலேயே மாலதி என் அறைக்கு வந்து, கவிதா, 3 நாட்களாக ஒரே படுக்கை விரிப்புதான் இருக்கிறது, அதை மாற்றிவிடு என்று சொன்னாள். நான் அவளிடம், இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். திருமணம் முடிந்ததும் இந்த பொறுப்புகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்றேன். அதற்கு அவளோ, வேலைகளை எப்படி செய்ய வேண்டுமென்று முதலில் நீ கற்றுக்கொள் என்றாள். அவள் என்னை வேலை செய்ய சொல்வது என் அழகின் மீது அவளுக்கு இருக்கும் பொறாமை என்று எனக்கு தெரியும். அதனால் என் அழகை பார்த்து பொறாமைப்படுகிறாயா? உனக்கு என்னை போன்ற அழகு இல்லை என்று அவளிடம் வெளிப்படையாகவே சொன்னேன். அவள் வருத்தத்துடன், நீ என் தங்கை, நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டாள். மாலதி அவ்வளவு அழகும் இல்லை. ஆனால் அவளுடைய கண்கள் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். அவளை பார்ப்பவர்கள் அனைவருமே அவளுடைய கண்களை புகழ்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெண்ணின் அழகு அவளுடைய நிறத்தில்தான் இருக்கிறது. ஒரு நாள் அம்மா ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தார். தன் தோழியின் மகனான அபிமன்யு மாலதியை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினார். அதை கேட்டு எனக்குள் ஒரு அதிர்ச்சி. அழகான வசீகரமான அபிமன்யு எப்படி மாலதியை திருமணம் செய்ய முடியும் என்று. அவன் என்னை தான் திருமணம் செய்ய விரும்புவான் என்று நான் நினைத்தேன். நான் குழப்பத்துடனே என் அம்மாவிடம், அவன் என்னை பெண் பார்க்க வந்திருப்பான், நீங்கள் மாலதி என்று தவறுதலாக கூறிவிட்டீர்கள் என்றேன். ஆனால் அம்மாவோ உறுதியாக, இல்லை கவிதா, அபிமன்யு மாலதியை தான் பெண் பார்க்க வந்திருக்கிறான் என்று கூறினார். இந்த செய்தி என்னை குழப்பமடைய செய்தது. அபிமன்யு மாலதியும் ஒரு ஜோடியாக இருப்பது எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை. அபிமன்யு எனது அம்மாவின் நெருங்கிய தோழியான சஞ்சனா ஆண்டியின் மகன். நன்கு படித்தவர். எங்களைப் போலவே அவர்களின் குடும்பமும் நடுத்தர குடும்பம்தான். ஆனால் அபிமன்யு பார்ப்பதற்கு பணக்கார தோற்றம் உள்ளவர் போல நல்ல அழகானவர். அனைவரிடமும் நன்கு பழகும் குணம் கொண்டவர். நிறைய படித்தும் இருக்கிறார். தற்சமயம் வேலை எதுவும் இல்லாததால் அவரது அப்பாவிற்கு உதவியாக உள்ளார். அவரது குடும்பத்தார்களை சிறு வயதிலிருந்தே வீட்டிற்கும் வருவதும் போவதுமாக இருப்பார்கள். சிறு வயதில் நாங்கள் ஒன்றாக விளையாடியும் இருக்கின்றோம். அப்போதெல்லாம் அவர் மேல் எனக்கு பெரிதாக எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் எனக்கு விவரம் தெரிந்த பிறகு இவரைப் போல ஒரு கணவர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். ஏனென்றால் அப்பொழுது அவர் எனக்கு அழகாக தெரிந்தார். அது மட்டுமல்ல, அது சாஞ்சனா ஆண்டியும் எங்கள் இருவரில் ஒருவரை எனது மகனுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு இருப்பார். அபிமன்யு வாலிப வயதை அடைந்ததால் எங்கள் வீட்டிற்கு இப்போதெல்லாம் அதிகமாக வருவதும் இல்லை. சஞ்சனா ஆண்டியும் சில மாதங்களாகவே அக்காவின் மேல் பாசமாக இருக்க தொடங்கினார். அந்த ஆண்டி ஏன் மாலதி அக்கா பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க என்று எனக்குள்ளேயே முணுமுணுத்தும் கொண்டேன். இப்போதுதான் புரிந்தது, மாலதி அக்கா அந்த குடும்பத்தினருக்கு முன்பாக தன் அடக்கத்தையும் பணிவையும் காட்டியிருப்பாள். அதனால்தான் சஞ்சனா ஆண்டி அபிமன்யுவை மாலதியை திருமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டும். மாலதி போன்ற ஒரு சாதாரண பெண்ணை அபிமன்யு எப்படி திருமணம் செய்ய சம்மதித்திருப்பான்? ஒருவேளை சஞ்சனா ஆண்டி, நீ மாலதியை திருமணம் செய்யவில்லை என்றால் என் முகத்திலேயே முழிக்காதே என்று மிரட்டியிருப்பாரோ என்று நான் நினைத்தேன். இது அநியாயம். என்னால் இதை நம்பவே முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை. கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்தபோது அபிமன்யு எங்கள் வீட்டில் உட்கார்ந்து என் அம்மாவிடம் பேசி கொண்டிருந்தான். மாலதி அக்கா அவனுக்கு சிற்றுண்டி தயாரித்து வெக்கப்பட்டு கொண்டு சமையலறையில் நின்று கொண்டிருந்தார். மாலதி அக்கா ஒரு நாடக நடிகை போல நடிக்கிறாள். அபிமன்யு இங்கிருந்து போகும் வரை அவள் வெளியே வரமாட்டாள்.
வெட்கப்படுவது போல நடிப்பாள் என்று நான் நினைத்தேன். நான் நேராக போய் அபிமன்யுவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தேன். என்னை முறைத்த அம்மா, வா, வணக்கம் என்று எதுவும் சொல்ல மாட்டாயா என்று என் தலையில் தட்டினார் அம்மா. நான் இப்போதுதான் கல்லூரி முடித்து வருகின்றேன். மூச்சு விடக்கூட நேரமில்லை. அபிமன்யு சார், நான் மூச்சு விடலாமா என்று கேலியாக கேட்டேன். அவன் புன்னகைத்து, நிச்சயமாக நீ முதலில் தண்ணீர் குடித்து விட்டு வா, அப்புறம் பேசலாம் என்றான். அவனுடைய பதிலை கேட்டு நான் மகிழ்ந்தேன். நாங்கள் பேசிக்கொண்டிருந்த போது மேஜையில் ஒரு இனிப்பு பெட்டியை பார்த்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. மாலதி அக்காவுக்கு அபிமன்யுவுக்கும் நிச்சயம் முடிந்துவிட்டதா என்று என் மனதில் ஒரு கேள்வியும் இருந்தது. ஒரு பையன் அவனுடைய நிச்சயதார்த்தத்தை உறுதி செய்ய அவனே இனிப்பு பெட்டியை எடுத்து வருவது போல. இந்த இனிப்பு யாருக்காக என்று நான் கேட்டேன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது என்று அபிமன்யு சமையலறைக்குள் நின்றிருந்த மாலதி அக்காவுக்கு கேட்கும்படியும் கூறினான். அவனுடைய கண்கள் இன்னும் மாலதி அக்காவின் மீதுதான் இருந்தன. இதை நான் கவனித்த போது என் இதயம் படபடத்தது. மாலதி அக்காவின் மேல் அவனுக்கு ஒரு ஈர்ப்பும் இருக்கிறது. அதனால் இது அவனுடைய சொந்த தேர்வு என்று புரிந்தது. இவன் முட்டாளா? மாலதியை ஏன் இவன் தேர்வு செய்கிறான் என்று நான் என்னுள்ளேயே கேட்டுக்கொண்டேன். அந்த நேரம் அம்மா சமையல் அறைக்குள் சென்றார். அந்த இடைவெளியை பயன்படுத்தி நான் அவனுக்கு பக்கத்தில் சென்று, அபிமன்யு, சஞ்சனா ஆண்டி உங்களுக்காக மாலதி அக்காவை பெண் கேட்டது உண்மையா என்று நான் கேட்டேன். அவன் புன்னகைத்து, ஆம், அது உண்மைதான் என்றான். சஞ்சனா ஆண்டி உங்களை இதை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாரா என்று நான் கேட்டேன். இதை கேட்டு அவனுடைய புன்னகை மறைந்தது. என் அம்மா ஏன் என்னை கட்டாயப்படுத்த வேண்டும்? நீ ஏன் இப்படி பேசுகிறாய்? மாலதியில் என்ன தவறு இருக்கிறது? எனக்கு அவளை சின்ன வயதிலிருந்தே பிடிக்கும். நான் ஒரு வேலை கிடைத்த பிறகுதான் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தேன் என்று அவன் பதிலளித்தான். அபியின் இந்த பதிலை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவனுக்கு கண் இல்லையா? என்னை போன்ற அழகை விட்டுவிட்டு மாலதியை தேர்வு செய்திருக்கிறானே என்று என்னுள் நான் நினைத்தும் கொண்டேன். அவனுக்கு ஒரு வேலை கிடைத்திருந்தது. அவனுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் என் எதிர்காலம் என்ன ஆகும்? நான் தெருவில் திரியும் ஆண்களுடன் பேசிக் கொண்டிருக்க வேண்டுமா? நான் பொறாமையால் துடித்து போனேன். அபிமன்யு, உங்கள் சம்பளம் எவ்வளவு என்று நான் கேட்டேன். நான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கின்றேன். மாதத்திற்கு எப்படியும் 1,00,000க்கு மேல் சம்பளம் இருக்கும் என்று அவன் கூறினான். அவன் பேச்சை கேட்டு நான் திகைத்து போனேன். என் அம்மா சிற்றுண்டிகளை எடுத்து வந்தார். அபிமன்யு இனிப்பு பெட்டியிலிருந்து ஒரு இனிப்பை எடுத்து, நான் முதலில் என் தங்கைக்கு இனிப்பு ஊட்ட விரும்புகிறேன் என்று கூறி என் வாயருகே கொண்டு வந்தான். நான் அவனை வெறுப்புடன் பார்த்தேன். நான் ஏன் உன்னுடைய தங்கை? உன்னை நினைத்தால் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று எண்ணினேன். நான் கோபமாக என் அறைக்கு சென்றேன். நான் அழ வேண்டும், ஆனால் எதற்காக அழ வேண்டும் என்று எனக்கே தெரியவில்லை. என் மனதிற்குள்ளேயே அபிமன்யு போன்ற ஒருவரை நான் மீண்டும் சந்திக்க முடியாது. மாலதி அக்காவுக்கு எப்படி இவ்வளவு நல்ல அதிர்ஷ்டம் கிடைத்தது என்று எண்ணி நான் வருந்தினேன். எப்படியாவது அபிமன்யுவை நான் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றும் நான் நினைத்தேன். அபிமன்யு அக்காவிற்கு கிடைக்கப் போகிறாரே என்று நினைத்து அவள் மேல் எனக்கு கோபம் வந்தது. சிறிது நேரத்திலேயே மாலதி அக்கா என் அறைக்கு வந்து, கவிதா, சாப்பிடு என்றாள். நான் அவளிடம், இங்கிருந்து போ, எனக்கு தலைவலி என்று நான் கத்தினேன். நான் 2 நாட்கள் சரியாக சாப்பிடவும் இல்லை. இதை மாலதி அக்கா கவனித்து கொண்டே இருந்தாள். கவிதா, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் சாப்பிட மறுக்கின்றாய் என்று அவள் கவலையுடன் கேட்டாள். அப்போது நானோ அவளிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச விரும்பினேன். நான் அவளிடம், மாலதி, நீ என் அக்கா, நீ என் துயரத்தை புரிந்து கொள்வாய் என்று நான் கூறினேன். அவளோ, சொல்லு, என்ன விஷயம்? நீ சாப்பிடாமல் இருப்பதால் எனக்கும் பசி இல்லை என்றாள். அப்போது என் கண்களில் கண்ணீர் வழிய, மாலதி, எனக்கு அபிமன்யுவை பிடித்து விட்டது. அவர் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று அழுதேன். இதை கேட்டு அவள் முகம் வெளிரி போனது. நீ என்ன சொல்கிறாய் கவிதா என்று அவள் குழப்பத்துடன் கேட்டாள். நான் சொல்வது உண்மை மாலதி. நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்று உனக்கே தெரியும். அபிமன்யுவும் என்னைப் போலவே விரும்புகிறான் என்று எனக்கு தெரியும் என்று நான் சொன்னேன். ஆனால் அவளோ, உன்னைப் போலவே அவரும் உன்னை விரும்புகிறாரா என்று கேட்டபோது என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. நான் அவளிடம், மாலதி, நீ அவனை காதலிக்கவில்லையே. நீ அவனை திருமணம் செய்தால் பெருமையாக வாழ முடியும். ஆனால் நான் அப்படி இல்லை. அபிமன்யு எனக்கு கிடைக்காவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று கூறி அவள் காலில் விழுந்து கதறினேன். அவள் என்னை தேற்றினாள். கவிதா, அழாதே, நான் ஏதாவது செய்கிறேன் என்றாள். நான் அவளிடமிருந்து இதைத்தான் எதிர்பார்த்தேன். சில நாட்களுக்கு பிறகு சஞ்சனா ஆண்டி எங்கள் வீட்டிற்கு வந்தபோது
மாலதி அக்கா சோகமாக இருந்தார். சஞ்சனா ஆண்டியின் முகத்திலும் ஒரு குழப்பம் தெரிந்தது. வீட்டில் அம்மா, அப்பா மற்றும் சஞ்சனா ஆண்டி ஆகியோரும் அமர்ந்திருந்தனர். என் அம்மா, சஞ்சனா மாலதியை உனக்கு மிகவும் பிடிக்கும் என்று எங்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயதார்த்தத்தை விரைவிலேயே முடித்துவிடலாம்னு நினைக்கிறேன் என்று கூறினார். அப்போது சஞ்சனா ஆண்டி சோகமாக, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அபிமன்யு மாலதியை அல்ல, கவிதாவை தான் திருமணம் செய்ய விரும்புகிறான் என்றார். இதை கேட்டதுமே நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் மாலதி அக்கா சோகமாக இருந்ததை பார்த்து இது அவள் எனக்காக செய்த காரியம் என்று நான் புரிந்தும் கொண்டேன். என் அப்பா கோபமடைந்து, முதலில் மாலதிக்கு கேட்டுவிட்டு இப்போது கவிதாவுக்கு கேட்கிறீர்களே, இது சரியில்லை என்று கூறினார். என் அம்மா, இது தவறு. மாலதி என் மூத்த மகள். அபிமன்யுவை மாதலி காதலிக்கிறாள் என்று எனக்கு தெரியும் என்று கூறினார். அம்மா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மாலதிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் எனக்கு கோபம் வந்தது. அப்போது மாலதி அக்கா வந்து, அம்மா, இதில் என்ன தவறு இருக்கிறது? நான் அவரை திருமணம் செய்ய விரும்பவில்லை. கவிதா அபிமன்யுவை திருமணம் செய்து கொள்ளட்டும், இது நல்ல விஷயம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். சஞ்சனா ஆண்டி, பார்த்தீங்களா, மாலதிக்கு இது விருப்பமில்லை என்று கூறி எனக்கு அபிமன்யுவின் பெயரை சொல்லி ஒரு மோதிரத்தை அணிவித்தார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் மாலதி அக்காவை பார்த்து, உன்னை போன்ற ஒரு அக்கா கிடைத்தது என் பாக்கியம் என்று அவளை கட்டியும் அணைத்தேன். அவள் புன்னகைத்து, நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுவே போதும் என்றாள். ஒரு மாதத்திற்குள்ளேயே எனக்கு திருமணமும் ஆனது. மாலதி அக்கா எனக்கு முன்னதாகவே திருமணம் செய்ய முடிவெடுத்ததால் எனக்கு அது பெருமையாகவும் இருந்தது. என் திருமணத்திற்கு பிறகு நான் அபிமன்யுவின் வீட்டிற்கு சென்றேன். அபிமன்யு என் கணவன் ஆனதுமே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இரவு வெகு நேரமாகியும் அவன் அறைக்கே வரவில்லை. நள்ளிரவு 3 மணிக்கு அவன் அறைக்குள் வந்தான். அவனுடைய கண்கள் சிவந்து வீங்கியிருந்தன. அவன் ஒரு சோகமான முகத்துடன் என்னிடம் வந்து மோதிரத்தை என் விரலில் அணிவித்தான். அவன் என்னை விரும்புகிறான் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவன் என்னை ஒரு முறை கூட பார்க்கவில்லை. அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சோபாவில் படுத்து உறங்கிவிட்டான். நான் என் திருமண ஆடையை கலட்டிவிட்டு சாதாரண உடை அணிந்து தூங்கச் சென்றேன். என் அழகுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று நினைத்து எனக்கு கோபம் வந்தது. நான் அடுத்த நாள் அவனிடம் சண்டையிடலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவனிடம் ஒன்றும் பேசவில்லை. இப்படியே 8 நாட்களுக்கு பிறகும் கூட அவன் என்னிடம் பேசவோ அல்லது என்னை பார்க்கவோ இல்லை. ஒரு நாள் நான் அவனிடம், உங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம் தேவை என்று கேட்டேன். அதற்கு அவனோ, உண்மையாக சொல்ல வேண்டுமானால் நீ என் கண்ணுக்கு தெரியவில்லை. மாலதியுடன் ஏற்பட்ட பந்தம் வலுவானது. ஆனால் நீ செய்த காரியம் எங்கள் காதலை பிரித்துவிட்டது என்றும் கூறினார். நான் மாலதியை மட்டுமே விரும்பினேன். அவள் என்னை மிகவும் விரும்பினாள். ஆனால் அவள் என்னை கைவிட்டு உன் மகிழ்ச்சிக்காக உன்னுடன் என்னை வாழச் சொல்லி என்னை வற்புறுத்தினாள். நான் அவளைப் போல பெரிய மனம் கொண்டவன் இல்லை. அவளுடைய தியாகம் பெரியது. ஆனால் என்னால் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறி அவன் கோபமாக என் கையை பிடித்து கொண்டான். நான் உன்னை விரும்புகிறேன் என்று எப்போது சொன்னேன்? நான் உன்னை எப்போதும் ஒரு தங்கையாக தான் நினைத்தேன். நான் மாலதியை தான் திருமணம் செய்யவும் விரும்பினேன். நீ எப்படி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று நினைத்தாய்? நாம் இருவருக்கும் 10 வயது வித்தியாசம் இருக்கிறது. என்னை காதலிப்பதாக நினைப்பதற்கு உனக்கு வெட்கமாக இல்லையா? உன் ஒருதலை காதல் என் வாழ்க்கையையும் மாலதியின் வாழ்க்கையும் அழித்து விட்டது என்று கத்தினான். அவன் தொடர்ந்து, மாலதி எங்களின் வாழ்க்கைக்காக பல கனவுகளை கண்டிருந்தாள். ஆனால் உன் சுயநலத்தால் எல்லாமே அழிந்துவிட்டது. மாலதி உன் மகிழ்ச்சிக்காக தன் காதலையே தியாகம் செய்து விட்டாள். ஆனால் என்னால் உனக்கு என் பெயரை தவிர வேற எதையுமே கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். அவனுடைய பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் அழகுதான் என் மிகப்பெரிய பலம் என்று நான் நினைத்தேன். ஆனால் மாலதியின் பெரிய மனதுக்கு முன்னால் என் அழகு தோற்றுவிட்டது. நான் என் கணவனின் இதயத்தில் ராணி போல இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் நான் அதில் தோற்றுப்போனேன். நான் என் குடும்பத்தை பார்க்கச் சென்றபோது மாலதியிடம், அபிமன்யு என்னுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றான், அவன் என் அழகை புகழ்ந்து கொண்டே இருப்பான் என்று பொய் சொன்னேன். அவள் என் பேச்சை கேட்டு கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய கண்களில் இருந்த கண்ணீரை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நானும் அதே வழியில்தான் இருந்தேன். நான் என் அம்மாவிடம், மாலதி அக்காவுக்கு சீக்கிரமாக திருமணம் செய்யுங்கள் என்று கேட்டேன். ஆனால் என் அம்மாவோ என்னிடம் கோபம் அடைந்து, உனக்கு திருமணமாகிவிட்டது, அதை மட்டும் கவனி என்றார். நான் அம்மாவிடம் பேசுவதை குறைத்தும் கொண்டேன். ஒரு நாள் அம்மா என்னிடம் ஃபோனில், மாலதிக்கு திருமணம் முடிவாகிவிட்டது என்று கூறினார். அதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதன் பிறகு அபிமன்யு என்னை ஏற்றுக்கொள்வான் என்று நான் நம்பினேன். ஆனால் என் அக்கா திருமணம் செய்த பிறகும் அபிமன்யு என்னுடன் வரவில்லை. அவன் நாள் முழுவதும்
புகைப்பிடித்து கொண்டே இருந்தான். நான் அவளிடம் உடலை கெடுத்து கொள்ளாதீர்கள் என்று கூறியபோது, நீ போய் தூங்கு, என்னை தனியாக விடு என்று கத்துவான். அப்போதுதான் எனக்கு புரிந்தது அவன் மாலதி அக்காவை எவ்வளவு நேசித்திருக்கிறான் என்று. சில நாட்கள் கழிந்து மாலதி அக்காவிற்கு திருமணம் முடிந்தது. நான் மாலதி அக்காவை பார்க்கச் சென்றேன். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் என்னிடம், என் கணவர் ராஜவீர் என்னை காதலிக்கிறார், என் பொறுமைக்கு கிடைத்த பரிசு இது என்றாள். நான் உனக்கு உன் காதலை விட்டு கொடுத்தேன், அதனால்தான் என் வாழ்க்கையில் கடவுள் எனக்கு இவ்வளவு நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார் என்றார். அவள் பெரிய மனதுடன் பேசியது என்னை மிகவும் பாதித்தது. சில நாட்கள் கழித்து என் வீட்டிற்கு மாலதி அக்கா பெரிய காரில் வந்தாள். அவளுடைய கணவர் ராஜவீருக்கு அபிமன்யுவை விட பெரிய பங்களாவும் நல்ல வசதியும் இருந்தன. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். நான் பணத்தாசையால் பேராசைப்பட்டேன். ஆனால் என் தலையெழுத்தை என்னால் மாற்ற முடியவில்லை. எனக்கு என் கணவனின் அன்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை. ஆனால் மாலதி அக்கா என்னிடம் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாள். அவளுடைய முகத்தில் உண்மையான அன்பின் பிரகாசம் தெரிந்தது. அவர் என்னை பார்த்தபோது என்னால் என் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நானும் அவளும் பேசி கொண்டிருந்த போது நான் அவளுக்காக சமையலறைக்கு சென்றேன். அவள் அங்கிருந்து எழுந்து என் அறைக்கு சென்று விட்டாள். எனக்கு சந்தேகம் வந்தது. அதனால் நான் மெதுவாக என் அறைக்கு சென்றேன். அப்போது நான் கேட்டது என் இதயத்தையே நொறுக்கிவிட்டது. மாலதி அக்கா அபிமன்யுவிடம் அழுது, அபிமன்யு, தயவுசெய்து என்னை மறந்து விடுங்கள். கவிதா உனக்கு கிடைத்து விட்டாள். நீ அவளுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். என்னால் உன்னை மறக்க முடியவில்லை. ஆனால் ராஜவீரின் அன்பால் நான் மெதுவாக உன்னை மறந்து வருகின்றேன். நீயும் என்னை மறந்துவிடு, இல்லையென்றால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்காது என்று கெஞ்சினாள். அபிமன்யுவும் அழுதபடியே, நான் உன்னை மறக்க முடியாது என்று கூறினான். ஆனால் மாலதி அக்காவோ அவளை மறக்க வேண்டும் என்று அவளிடம் சத்தியமும் வாங்கினாள். அதன் பிறகு அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். மாலதி அக்கா சத்தியம் வாங்கியதால் அபிமன்யு என்னுடன் ஒரு உறவிலும் இருந்தான். ஆனால் அவன் என்னுடன் சரியாக பேசுவதே இல்லை. எங்கள் வாழ்க்கை ஒரு நிஜமான வாழ்க்கையைப் போலவே இல்லை. எங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறந்தன. ஆனால் அபிமன்யுவின் குணம் மாறவே இல்லை. அவன் ஒரு முறை கூட என்னை பார்க்கவில்லை. கவிதா, இந்த உடை உனக்கு நன்றாக இருக்கிறது என்று அவன் சொல்ல வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. என் சுயநலத்தால் நான் என் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியையும் இழந்துவிட்டேன். என் அக்காவுக்கு எல்லாமே கிடைத்தது. அவள் மிகவும் அழகாக இல்லை என்றாலும் அவளுக்கு எல்லாமே நன்றாக அமைந்தது. இப்போதும் நான் அவளை நினைத்து அழுவேன். நான் ஏன் இவ்வளவு சுயநலமாக இருந்தேன் என்று. என் அக்காவுடன் இப்படி ஒரு அநியாயம் செய்திருக்கக்கூடாது என்று நான் நினைப்பேன். இந்த கதையின் மூலமாக நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், பணம் மற்றும் அழகு என்பது ஒரு வாழ்க்கையின் இறுதி இலக்கு அல்ல. ஒருவரின் மனம்தான் ஒருவரின் அழகான வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அன்பும் நேர்மையும் ஒருவருக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். நான் சுயநலமாக இருந்தால் என் வாழ்க்கையில் எதையுமே பெறவில்லை. ஆனால் என் அக்கா எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாள். அவளுடைய அன்பை பிறருக்கு கொடுத்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாள்.